हाय फ्रेंड्स मईले कुत्तम चैनल நான் உங்க கற்பம் பேசுறேன். இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 வாழைக்காய், 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, பொரிச்சு எடுக்க எண்ணெய், சிட்டிகை ஆப்பசோடா மாவு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னர் கட் பண்ணிடுங்க. கார்னர் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்திங்கன்னா தோல் வந்துடும். தோல் சீவிடுங்க. இந்த மாதிரி சீவுறதுல நம்ம வாழைக்காய் வச்சு சீவிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பசஞ்சிக்கலாம். கடலை மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், சீரகம், பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இது எடுத்துட்டா போகணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமாக துவைச்சி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2-3 போட்டு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செவந்ததும் எடுத்துக்கலாம். செவந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். சூடான சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.